Taste the Daily. வணக்கம் சுரேஷ். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் 2026 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதனுடைய விவரம் தலைமை கழக செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. முதல் நாளான 15/12/2025 இன்று மொத்த விருப்ப மனுக்கள் 1237 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முதல் நாளான இன்று 15/12/2025 திங்கட்கிழமை சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து மொத்தம் 1237 மனுக்கள் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதில் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 349 விருப்ப மனுக்களும், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தங்களது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வேண்டி 888 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து அதிமுக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பிலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு இதனை வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் 2026 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதுடைய விவரத்தை அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று 15/12/2025 மொத்த விருப்ப மனுக்கள் 1237 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முதல் நாளான இன்று 15/12/2025 திங்கட்கிழமை சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களால் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மொத்தம் 1237 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், இதில் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 349 விருப்ப மனுக்களும், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தங்கள் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வேண்டி 888 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.